அன்பு, நீ என்னடா இங்க? ஒன்றும் இல்லைக்கா, இன்னைக்கு ஸ்டேஷன்ல ஒரு திருடனை விசாரிச்சப்போ அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் நகையெல்லாம் ரெக்கவர் பண்ணோம். அந்த நகையெல்லாம் இந்த வீட்டில இருந்து தான் திருடினதா சொன்னான். அதான் ஒப்படைச்சிட்டு போலான்னு வந்தேன். உன்னை ரொம்ப சாதாரணமானவனா நினைச்சு அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி ஒரு போலீஸ்காரனா கௌரவமா அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்கேன். இப்பயாச்சும் அவங்க மருமகனை பத்தி அவங்களுக்கு புரியட்டும். அக்கா, அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்க வரலக்கா. நான் என்ன பண்ணாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வந்ததே நகையை கொடுத்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை விசாரிச்சுட்டு போலாம் தான் வந்தேன். என்ன விஷயம்டா? சொல்றேன்க்கா. அம்மா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் எதுக்கு வர போறேன்? தேவியோட வாழ்க்கை விஷயத்தை பத்தி பேசலாம். அன்னைக்கு வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் விக்னேஷ் தேவியை கூட்டிட்டு போறதுக்கு வருவாருன்னு எதிர்பார்த்தேன். வரல. அம்மாவும் இதை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. அதான் இன்னொரு வாட்டி பேசி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணலான்னு தான். அக்கா, நீங்க முதல்ல உங்க விஷயத்தை பேசுங்க, அதுக்கப்புறம் நான் என் விஷயத்தை பத்தி பேசிக்கிறேன். இல்லடா, நீ என்ன பேச போற? புரியல. எனக்கே சில விஷயம் புரியாத புதிரா தான் இருக்கு. அந்த புதிருக்கெல்லாம் பதில் தேடி தான் வந்திருக்கேன். வாங்க போலாம். விக்னேஷ், இந்த காஃபி குடிச்சிட்டு வேலையை பாரு. வச்சிருங்கம்மா, நான் எடுத்துக்கிறேன். சரி, மறக்காம குடி. என்ன? இதுங்க எதுக்குதான் திரும்ப வருதுங்கன்னே தெரியல. இதுங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் உரைக்கவே உரைக்காது போல. வா. ஏய், வந்துட்டியா? அதானே, எங்க ரோஷன் வந்து கொஞ்ச நாள் வராம இருந்தியேன்னு பார்த்தேன். வந்துட்டல்ல? ஆமா, வார வர என் வீட்டு பக்கம் வந்து அசிங்கப்படலனா உனக்கு தூக்கமே வராதா? போன தடவை தனியா வந்த, இப்போ உன் தம்பியை கூட கூட்டிட்டு வந்துட்டியா? எதுக்குதான் இப்படி வந்து எங்க உயிரை வாங்குறீங்கன்னு தெரியல. நானும் என் பிள்ளைய நிம்மதியா வாழறது உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா? சொல்லு, எதுக்கு திரும்ப திரும்ப வந்து எங்க நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கீங்க? அத்தை, உங்ககிட்ட எந்த விஷயம் பேசினாலும் அதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க போறது இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் விக்னேஷ் கிட்டே பேசிக்கிறேன். ஆமா, நீ வார வர வந்து அவங்கிட்ட பேசிட்டு தான் போற. என்ன மாறிடுச்சு இப்ப புதுசா மாறுறதுக்கு? நீ என்ன பேசிட போற? அதே அருந்த பழசான ஒரு கதையே சொல்ல போற. என் தங்கச்சியை ஏத்துக்கோங்க, அவ உங்களையே நினைச்சு ஏங்கி தவிக்கிறா. உங்க புள்ள அப்பா அப்பான்னு சொல்லி அழறான்னு சொல்லிட்டு சென்டிமெண்டா பேசி அவன் மண்டையை கழுவலான்னு வந்திருப்ப. ஆனா ஏன் புள்ள உன் தங்கச்சியை ஏத்துக்க கூடாதுன்னு தீர்க்கமாவே இருக்கான். நீ என்னதான் பிரெயின் வாஷ் பண்ண நினைச்சாலும் அவன் மனசு மாற மாட்டான். ஏன்னா அவன் ஏன் புள்ள. ஏன் முடிவுதான் அவன் முடிவும். கூடிய சீக்கிரத்துல அவனுக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைப்பனே தவிர ஓன் தங்கச்சி கூட அவனை சேர்த்து வைக்கவே மாட்டேன். எதுக்கு இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுறீங்கன்னு புரியல. பாவம் தேவி அங்க கை குழந்தைய வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஆரம்பிச்சிட்டாடாப்பா. இங்க பாரு, கஷ்டப்படுறேன்னா அந்த குழந்தைய எங்கேயாவது கொண்டு போய். என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல விக்னேஷ், அந்த குழந்தைய நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்ல வந்த. நீங்க எதுவும் பேச வேணாம், நான் பேசிக்கிறேன். இல்ல விக்னேஷ், இங்க பாருங்க, நீங்க திரும்ப திரும்ப இப்படி வந்து கெஞ்சிட்டு இருக்கிறதுலாம் வேண்டாம். எனக்கு அது ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. என்னதான் தேவி மேல கோவம் இருந்தாலும் என் குழந்தை மேல எந்த கோவமோ வெறுப்போ கிடையாது. இப்போ என் குழந்தைய பார்க்கணும், அவனை என் மடியில வச்சு கொஞ்சணும்னு ஒரு தகப்பனா எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா அவளோட திமிரும் ஈகோவும் தான் எனக்கு பிடிக்கல. இல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. யாருக்காக இல்லைனாலும் என் குழந்தைக்காக யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன்.